ஹலோ மக்களே, வெல்கம் டு சாரசை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10 பட்டி சாரீஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டை அண்ட் டை டைப்பில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய சாரியோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா 2 சாரீஸ் வந்துட்டு இந்த கலர் காம்பினேஷன் இந்த டிசைனில் வந்துட்டு 2 கலர் காம்பினேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன்ஸ். இதோட ப்ளவுஸ் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக இந்த மாதிரி பேட்டர்னில் வந்துட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இந்த சாரீ ஓப்பன் பண்ணி இதோட பல்லு எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். இதில் ரிமைனிங் கலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஷ் அண்ட் ஒயிட் கலரில் இருக்குது. உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் அண்ட் ஆஃப் மாடலில் இருக்கும். அதாவது ஆஃப் வந்துட்டு உங்களுக்கு டை அண்ட் டை டைப்லையும், ஆஃப் வந்துட்டு பாந்தினி டைப்லேயும் இருக்கும். நீங்கள் இப்படி வச்சும் கட்டிக்கலாம், இல்லை இந்த ஆங்கிளில் வச்சும் கட்டிக்கலாம். டபுள் யூஸ் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ப்ளவுஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் பல்லு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அஸ் டை அண்ட் டை டைப்பு பாந்தினி டைப்பில் உங்களுக்கு வந்துட்டு சாரீ கலர்ஸ்லேயே வந்துடும். ஓகேங்களா? இது வந்துட்டு ஃபஸ்ட் இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன்ஸ். இப்போ இந்த சாரியில் இருக்க ரிமைனிங் கலர் காம்பினேஷன்ஸ் வந்து காட்டுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ் கலர் காம்பினேஷன். ஓகேங்களா? இதுவும் சேம் தான், டபுள் டைப்பில் கட்டிக்கலாம். அதாவது ஒரு சைடு வந்துட்டு பாந்தினி டிசைன் இருக்கும், ஒரு ஆஃபில் வந்துட்டு உங்களுக்கு டை அண்ட் டை டைப் இருக்கும். டைகனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்படி இதை கீழ் பார்டராக வச்சும் நம்ம வியர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை கீழ் பார்டராக வச்சு நம்ம வியர் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட் இருக்கக்கூடிய டிசைனில் இருக்கக்கூடியது. அண்ட் செகண்ட் இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன்ஸ் அண்ட் டிசைன் பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கிறது. ஓகேங்களா? அண்ட் இதோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்டர்னில் இதோட ப்ளவுஸ் வந்துடும். அதாவது பார்டர் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இதே சேம் கலர் காம்பினேஷன்ஸ் தான் உங்களுக்கு சாரிலையுமே இருக்கும். அண்ட் இதில் ஒரு சாரீ ஓப்பன் பண்ணி இதோட பல்லு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். பாந்தினி பிரிண்டரில் டை அண்ட் டை மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அண்ட் இதோட பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு டை அண்ட் டை டைப்பில் இருக்கும். சின்ன சின்னதாக பாந்தினி வந்துட்டு உங்களுக்கு பாடி பார்ட்டில் இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்துட்டு 3 கலர் காம்பினேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட் இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். செகண்ட் இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன்ஸ் பார்த்துடலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ் பிங்க் அண்ட் ஒயிட் பேஸில் இருக்கக்கூடியது. அண்ட் அதோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்டர்னில் ப்ளவுஸ் வந்துடும். இந்த சாரீ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடியது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 350 rupees, 350 ரூபா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நவாப்பழ கலர் காம்பினேஷன் அண்ட் அதோட ப்ளவுஸ் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வரிஸ் இருந்துச்சுன்னா மேலே என்னோட நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னும் வரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்கத்தோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மேலும் மேலும் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சாரி லவர்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களை. இன்னொரு நாள் இன்னொரு அழகான கலெக்ஷனில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ்லையும் சரி சாரீஸ் பை பண்ணவங்களும் சரி ஏதாச்சும் நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் இல்லைனா வாட்ஸ்அப்பில் தெரிவிங்க. பிகாஸ் உங்களோட ஒவ்வொரு ஃபீட்பேக்கும் எங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக், அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி, மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் இல்லை வாட்ஸ்அப்பில் தெரிவிங்க. நன்றி மக்களை. இன்னொரு நாள் இன்னொரு அழகான கலெக்ஷனில் சந்திக்கிறேன்.